ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பீர்க்கங்காய் கடலை பருப்பு குழம்பு தான் செய்ய போகிறேன். எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா? அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாமே போட்டு நல்லா வறுத்துக்கணும். இப்போ இது கூட வந்து காரத்துக்காக 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் கடலப்பருப்பை வந்து ஆல்ரெடி நைட்டே வந்து ஊற வச்சுருந்தேன். இப்போ அதை வந்து ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இங்கே வந்து இன்னொரு மெத்தடில் கூட ட்ரை பண்ணலாம். கடலப்பருப்பை வந்து நம்ம குக்கரில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா குழம்புல சேர்த்து செஞ்சாவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ கடலப்பருப்பு வந்து கொஞ்சம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அது கூட மஞ்சள் தூளை ஆட் பண்ணி அதனோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போது பீர்க்கங்காவை குட்டி குட்டியாக க்யூப் சைஸில் கட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ இது கூடவே டேஸ்ட்டுக்கு தகுந்த சால்ட்டை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கணும். கடலைப்பருப்பும் பீர்க்கங்காவும் நல்லா வெந்து வரத்துக்காக கொஞ்சமாக தண்ணியை வந்து ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். இதில் ஆனியன் கூட சேர்த்துக்கலாம், அது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ பருப்பு வந்து நல்லா குக் ஆகிருக்கான்னு ஒன்று எடுத்து செக் பண்ணால் நல்லா வெந்து வந்திருந்தது. இப்போ இது கூட வந்து நம்ம ஸ்பைசஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ இதனோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லியை தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான பீர்க்கங்காய் கடலைப்பருப்பு குழம்பு வந்து ரெடி ஆகிடும். நீங்களும் மஸ்ட்டாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த குழம்ப நம்ம சப்பாத்திக்கும் சுட சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நாளைக்கு வேறு ஒரு மினி விலாகில் பார்ப்போம். பாய்.